ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். ஒரு வாரம் ஃபுல்லா செம்ம வெயில் அடிச்சுட்டு, இன்னைக்கு ஃபுல் டேவும் நல்ல மழை. காலையில எந்திரிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, சூப்பரான மழை சத்தத்தோடு அப்படியே எந்திரிச்சது வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு குயிக் ரெசிபி சொல்லித்தரேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு லஞ்ச் பிளேட்டாக இருக்கும். ரொம்ப நிறைய வேலைலாம் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து புரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸு, ஃபேட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆர் கீ கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம். பன்னீர் வந்து நீங்கள் லோ ஃபேட் ஆர் நார்மல் பன்னீர் இல்லை டோஃபு இந்த 3த்துல எதுனாலுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து கேஷ்யூஸும் போட்டு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ கேஷ்யூஸ் வந்து கிட்ஸு சாப்பிட்றாங்கன்றதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ அது 2த்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் அது சேர்த்துப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பன்னீர் சிக் பீஸ் ஃப்ரைட் ரைஸ் இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து க்ளீனாக நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சிக்பீ இருக்குது, குக் பண்ண ரைஸ் இருக்குது, பன்னீர் இருக்குன்னா, தாராளமாக இந்த ரைஸ் நீங்கள் செய்யலாம். ரொம்ப குயிக் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகு பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ். உப்பு வந்து நம்ம ரைஸ் வேக வச்சு அதுலேயும் போட்டுப்போம், இந்த கடலை வேக வச்சதுலேயும் போட்டுப்போம். அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து வேக வச்சிருந்த கொண்டக்கடலை, நீங்கள் எந்த ஒயிட்டு, பிளாக்கு எதுனாலுமே சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பயிறு வேக வச்சது இருந்துச்சுனாலுமே நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு இன்றைக்கி என்கிட்ட இருந்த ப்ரோட்டீன் வந்து இந்த சன்னா அண்டு பன்னீர். கார்ப்ஸ்க்கு நம்மளுக்கு ரைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைபருக்கு வந்து நம்ம சாலட் ஒன்று தனியாக சைடில் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அண்ட் அந்த கேஷ்யூவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே என்கிட்ட குக் பண்ணதே நான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து குயிக்காக டாஸ் மட்டும் பண்ணி எடுத்தால் இந்த ரெசிப்பியே முடிஞ்சிருது தான். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூசுவலாக சாப்பிட்ற அந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த சாஸ் நிறையா ஃப்ரைட் ரைஸ்னாலே அது ஃப்ரை ஆகணும். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேலன்ஸ்டு லஞ்ச் பிளேட்டாகவும் இருக்கும். எப்போவும் யூசுவலாக சாப்பிட்ற சாப்பாடோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் வந்து போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி அண்டு புதினா அது ஃப்ரெஷ்ஷாக போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பீஸு பட்டருமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட பன்னீர் சன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஒரு ரொம்ப நிறைய வேலை பார்க்காம, அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பிளேட்டு, ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு டிஷ் வேணும்னா தாராளமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபைபர் காய் எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அதனால் நல்லா குக்கும்பர், கேரட் அண்டு ஆனியன் போட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் சால்ட் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு குயிக்கான சாலடுமே ரெடி ஆகிடும். இதுவுமே ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பு தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே, இல்லை இந்த காய்கறியிலே நீங்கள் வந்து தயிர் சேர்த்து
ரைத்தா மதிச்சு சாப்பிட்டானாலும் இந்த லஞ்ச் பிளேட்டும் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்ததா என் பையனோட ரொம்ப நாளாக விளையாடணும்னு நினச்சேன் சில இன்ஸ்டா கேம்ஸு, அது விளையாடிருக்கோம் பாருங்கள். மித்துல், இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே இருக்கா 18 பாக்ஸ் இருக்கா, நான் வந்து 18 ஆப்ஜெக்ட் சொல்ல போகிறேன். ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். நீ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு பாக்ஸில் ட்ரா பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் நீயே கண்டுபிடிக்க போகிற அது என்னதுட்டு. எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? புரியலையா? ஐம் கோயிங் டு கால் சம் வேர்ட்ஸ். ஓகே, அது வந்து நீ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து யூ ஆர் கோயிங் டு ரைட், ஐ மீன் ட்ரா ஆன் த பாக்ஸ். ஸோ செகண்ட் வேர்டை யூ ஆர் கோயிங் டு ட்ரா ஹியர். தேர்ட் வேர்ட். பட் இதில் என்னென்னா ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ மோர் டைம். ஸோ அதனால் விளாட்லாமா? லைக் ஐ வில் கிவ் யூ லைக் 1 செகண்ட் தான், 1 or 2 seconds தான். ஃபர்ஸ்ட் வேர்டு ரெடி? ஃபர்ஸ்ட். செகண்ட் எங்கே இருக்குது? இங்கே. தேர்ட் இங்கே. ஓகே, இப்படி போயிடாத. ஃபர்ஸ்ட் எக், பால், ஃப்ளவர், ரிங், பிரேஸ்லெட், 6 டயர். ஏய், என்ன நீ இவ்வளோ ஸ்லோவாக வர? சரி, 6 டயர், 7 கேண்டி, chair, 8, 9 earth, 10 table, 11 bottle, 12 salt, 13 sun, 14 fire, 15 laptop, 16 TV, 17 house, 18 book. Done? Okay. Wow, that's so nice. So இப்போ சொல்லு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்ட்டு. egg. டிக் போடு. That is egg. Next, second one என்னது? Yeah. Third one? What is a flower? Oh, flower, ah? Okay, tick. Fourth? A ring. Okay, fifth என்னது? Bracelet. Fifth one is bracelet. Okay, correct. Sixth one? Tire. Oh, correct. Seventh என்னது? Tree. That is candy. Wrong போடுறா. Eighth? Chair. Yeah, correct. Ninth? Earth. 10th? Table. Correct. 11th? Bottle. 12th? Salt. Okay. Next? Sun. Yes. என்ன சன் அப்படி இருக்கு? I feel like doing the spikes. Okay. Fire. 14. Fire? Yeah. 15. Oh my god, what is that? No. I don't remember what you said. Huh? I don't remember what you said. இது கூடயே தான் நீ இருப்ப. That is laptop. இது என்னது? என்னவா இருக்கும்? Do you remember? Nope. That's why I didn't draw it. Okay. அதுவும் நீ ரொம்ப யூஸ் பண்ணுறது தான். That is TV. Next. In the house. இது? Book. Yeah, correct. So எத்தனை correct? 15. Oh, 15. கரெக்டாக சொல்லிட்டேன் மித்துல். வெரி குட், குட் ஜாப். குட் ஜாப். ஸோ மம்மிக்கு கொடுக்க போறியா நெக்ஸ்ட்டு? எஸ். ஸோ இப்போ நீ எனக்கு சொல்ல போறியா? ஓகே, சொல்லுடா. ஈஸியாக வச்சுருக்கியா? Not that much. அடப்பாவி. சரி, ஓகே, சொல்லு ஃபர்ஸ்ட் வேர்டு. Okay. 3, 2, 1. Star. Mushroom. Shell. Clock. Sign. சைன்? ஒரு சைன் தான் என்னது? Sign. What is that sign? That type of sign. Like sign board. Yeah. Okay. Sign board. Lamp. Car. Mirror. Pizza. Pencil. Ice cream. Phone. Heart. Snake. Balloon. ஐயோ, இது நம்பர் சொல்லுடா. Huh? நம்பர் சொல்லு. 13. 13. Wait, I don't remember what 13 is. 18, 17, 16, 15, 14. Heart. Snake. Balloon. Glasses. Battery. Ball.
Okay? Mm. Mm. Okay. Okay. This is star. Mm. Correct? Mm. This is mushroom. Yes. Clock. No. No. தெரியல. Shell. Shell. ஓகே. இது வந்து clock. Yeah. இது வந்து I don't know what is that. தெரியலையே இது. Sign. சைன் போர்டா? ம். ஓகே. இது பென்சில். No. Lamp. lamp. Oh my god. Car. Mm-hmm. என்னதுடா இது? Mirror. Oh my god. Mirror. Pizza. Mm-hmm. இதுதான் பென்சில். Yep. ஐஸ்கிரீம். Yeah. What is that? Nowhere close to the actual one, but pen. nope. Phone. Phone. Oh my. Hot. Yep. Snake. Mm-hmm. Balloon. Mm-hmm. Glasses. Yep. Battery. Mm. Ball. Yeah. Which one is so funny, Mithul? Hmm? Which one is so funny? This one? Phone? Mm-hmm. Next? Looks like a very phone. Huh? Definitely looks like a phone. Doesn't look like phone. Next வேற. Probably this one. இப்போ கூட அது என்னதுன்னு எனக்கு தெரியலடா. என்னதுடா அது? Lamp. A lamp. லேம்பும் மஷ்ரூமும் சேமாக இருக்கு. மம்மி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உன்னோடதுல எது ரொம்ப ஃபன்னியாக இருக்கு? ஐ திங்க் நத்திங் இஸ் ஃபன்னி. இதுதான் என்னது? ஃப்ளவரா? ஓ மை காட். இது சேர், இது டேபிள், இது என்னது? Earth. Earth. How do you know that is Earth? Because I remember distinctly putting circles inside of a circle. Do you like this game? Yeah. உன் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணுவியா? Maybe. ஓகே. ஸோ முத்துல், இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓகே. ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ அ பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் நீ வந்து அதுக்கு ஆன்சர் தப்பாக பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வாட் டு யூ ஈட்? Scissors. ஓ மை காட். ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? By using paper. பேப்பரில் போவியா? பேப்பரில் எப்படி பைக் பண்ணி போவியா? ஓ, பஸ் பண்ணி போவியா? I'll make it out of I'll make an origami Origami. airplane. Okay. Who walked on the moon? A wooden plank. A wooden plank. அப்போ மனுஷங்க இல்லையா? Mm. What is in the swimming pool? A flower. Oh my god, that will look good. What is in the sky? A pillow. Pillow. Oh. What do you use a pen for? A balloon. What do you use a pen for? To blow it up. To blow it up. Okay. What do you call your mom? A watch. A watch? Why? நான் என்னடா வாட்ச் உமனா? வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் நான் உன்னைய. சரி, ஓகே, விடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். What did you have for lunch? A marker. Marker? Weird taste. What is on your watch? A Lego brick. A Lego brick is on your watch. Okay. What are scissors used for? What? What are scissors used for? To power up my laptop. Oh, that's so. அப்போனா நமக்கு நிறைய பவரை சேவ் பண்ணலாமா? Sure. அப்புறம் what dress are you wearing now? A star. A star dress? I couldn't find any star. Sorry, what is inside the fridge? A battery. Battery to cool down? How do you drink water? By using a suitcase. Oh, கப்பலெல்லாம் குடிக்கிறது இல்லை. How old are you? 400. Years? Oh my god. அதனால தான் உனக்கு எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குதுல்ல. Who's Obama? My uncle. Your uncle? சரி, வா, நம்ம நாளைக்கு உன் அங்கிள் வீட்டுக்கு போகலாம். நைஸ். யூ லைக் திஸ் கேம்? அடுத்ததாக நான் வீக்கெண்டில் நியூ ஜெர்சி போயிருந்தேன். அங்கே இருந்த பொருட்கள்லாம் பார்த்து கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. என்னன்றதை பார்ப்போம். இதெல்லாம் வந்து ப்ரீ கட் வெஜிடபிள்ஸு. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
தேங்காய் இருக்குல்ல, ஃப்ரெஷ் கோகனட் இந்த மாரி பீஸஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாவக்காய், அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ்ன்னுவாங்க அது. அதுக்கப்புறம் இது வெந்தயக்கீரை இருக்குல்ல, நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறது. கீரையுமே வாஷ் பண்ணி அ இலைய மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. சிலது கட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாங்கா, நம்ப பச்சை மாங்கா இருக்குல்ல, இது வந்து கிரேட்டட் கோகனட். கிரேட்டட் கோகனட் நம்ம கவர்ல நம்ம ஃப்ரீசர் செக்ஷன்ல இருக்கும். இது வந்து இந்த மாரி பாக்ஸ்லயே இருக்கிறது. அ அதுக்கப்புறம் இது நம்மளோட மஞ்ச பூசணி. இதில எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா, இந்த வேலையெல்லாம் எல்லாருமே நம்ம வீட்ல செஞ்சிருப்போம். பட் இங்க வந்து பாக்ஸ்ல ப்ரைஸோட போட்டு பார்க்கும்போது, ஓகே நம்ம இந்த வேலையெல்லாம் வீட்லயே செஞ்சு முடிச்சுடுறோம் அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் இது வந்து நான் பார்த்ததே கிடையாது யுஎஸ்ல. அம் தேங்கா இளநீர் வழுக்கை இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ இத நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு ரெசிபி நம்ம சேனல்ல போடணும் அப்படின்ட்டு, நம்மளோட இளநீர் பாயாசத்துக்கு பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்வல்ன்ற ஒரு காய். இது நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நெக்ஸ்ட் இது வந்து பச்சை மொளகா. அத வந்து இந்த மாரி மின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அம் இது நம்ப பீன்ஸு. ஸோ நான் அங்க இருக்கிற அந்த வேலை செய்றவங்க கிட்டயே நான் கேட்டேன். "இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணது தானா? ஷூரா?" அப்படின்ட்டு. "ஷூரா வாஷ் பண்ணது தான் கட் பண்ணி வச்சிருக்கோம்" அப்படின்னாங்க. அடுத்து இது வந்து நம்மளோட கொத்தமல்லி. கொத்தமல்லி கூட அப்படியே வாஷ் பண்ணி, கட் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இது எத்தன நாள் வரும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வாங்குனதும் கிடையாது. இது வந்து நம்ம இஞ்சி. இது இஞ்சி இல்ல. அது வந்து பூண்டு அது. அடுத்து வந்து ம் இந்த வெண்டைக்காலாம் ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த மாரி கட் பண்ணியும் வச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு குயிக்கா சமைச்சுட்டு இந்த ஒர்க் பண்ணிட்டு சமைச்சுட்டு டைம் இல்லாதவங்க சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் மாம்பழம். இது வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா? அது வந்து பூலாம் எடுத்து வச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, உள்ள இருக்க கல்லன் எடுத்திருக்காங்களா இல்லையான்ட்டு. பட் அந்த பூவுலருந்து தனித்தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து இதுதான் இஞ்சி. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. ஸோ நியூ ஜெர்சில இந்தியன்ஸ் ஜாஸ்தின்றதுனால இந்த மாரி பொருட்கள்லாம் கிடைக்கும் ஈஸியா. அடுத்து ஃப்ரீசர் செக்ஷன்லயும் கொஞ்சம் வித்தியாசமா அ நெறைய பேர் நான் வந்து நுங்கு பாயாசம், நுங்கு டெசர்ட் பண்ணும்போது எங்க வாங்குனீங்கன்னு கேட்டீங்க. இந்த பிராண்ட் தான். இந்த பிராண்ட்ல இந்த மாரி பேர் போட்டிருக்கும். அடுத்து இது வந்து நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இப்ப தான் பார்க்குறேன் நானு யுஎஸ்ல. ஸோ ஃப்ரீசர் செக்ஷன்ல இருக்கு. அடுத்ததா வந்து அம் அ சின்த சிகுரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட புளிய மரத்தோட அந்த கொழுந்து இலை இருக்குல்ல, அது அது வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இருக்கு. அடுத்து பாயில்டு இந்த ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் வந்து நம்ப பலாப்பழம் வாங்கும்போது கிடைக்கும். பட் இது வந்து தனியாவே இப்படி பாக்கெட்ல ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து இந்த நெல்லிக்காய் யூசுவலா கிடைக்கிறது தான். பட் இந்த நெல்லிக்காயில நீங்க ஊறுகாய் போட்டாலுமே சூப்பரா இருக்கும். இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனாலும் ஸ்டில் நல்லாவே இருக்கும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.